வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராமுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு நான் செஞ்சு அன்றைக்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டு செய்கிறேன் நான். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா இப்போ வதக்கி விடலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து வரும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாசமானமாக நல்லா வந்துருக்கு மணத்துக்கிட்டு. இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் 2, அதை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொலைய வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு மூடி போட்டுருலாம். இப்போது நல்லா வெங்காயம் வெந்து வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விடலை. ஒரு அரை ஸ்பூனுக்கு வத்தத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், 3/4 ஸ்பூனுக்கு. இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கி வரட்டும். ஓகேங்களா? கொஞ்சம் கரம் மசாலா, நான் சக்தி மசாலா தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எல்லா மசாலாவும் சக்தி தான் வாங்குவேன். இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாகவே எனக்கு நான் எப்பவும் பழக ஆரம்பிச்சேன்னா அன்னையிலேருந்து சக்தி மசாலா தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது பிராண்டு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் வெட்டி வச்சுருக்கேன். வெந்நீரில் போட்டு நல்லா அலசி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நம்ம
கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போது நல்லா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வேக போடுவோம். இதுக்கு மூடி போட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நல்லா எப்படி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமு போட்டு இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க, கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, சரிங்களா? மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு, என்னுடைய ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? என்னுடைய ஸ்டைலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு கடைசியாக இதுக்கு இன்னும் ஒரு பொருள் போடணும், அதையும் போட்டுடலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூனுக்கு, மிளகு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு, ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.